ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அவங்க ஆதி. மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 2 எபிசோட் 9 பிரேக் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் எபிசோடில் காட்டதுக்கப்புறம் இந்த கடைசி எபிசோட் 9வது எபிசோடில் காட்டுறாங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்குது. ஃபினாலே எப்படி முடிக்க போகிறாங்கன்னே தெரில. இன்னும் பல விஷயங்களுக்கு அவங்க பதிலே சொல்லலை, எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரி ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு இருக்குங்களா? லைக் டைட்டன் எக்ஸ் ஆரம்பித்து அது என்ன எதுனே முழுசாக சொல்லாமல், அதோட ஆர்ஜின் என்ன இது என்னன்னு சொல்லாமே ஒரு மாதிரி முடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ஜஸ்ட் லைக் அந்த டைட்டன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாடி அது கொடுத்த ஹிப்புக்கு நான் கூட அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஜஸ்ட் ஒரு மதர்லி டைட்டன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் சைல்டு அப்படின்ற மாதிரி தான் அதை காமிச்சிருந்துருக்காங்க. அண்ட் என்னென்ன காட்டியிருக்காங்க, அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாமா? ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம காஜிலா டைட்டன் எக்ஸை தோத்திட்டு வந்துச்சுல, டேரெக்டாக ஸ்கல் ஐலண்டுக்கு தான் வந்திருக்கு. அண்ட் ஸ்கல் ஐலண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது போயிட்டு இருக்கும்போதே அது ஒரு இடத்துல நின்று காஜிலா ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. காஜிலா பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஒரு ரோர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. ஏன்னா காஜிலா டைட்டன் எக்ஸை கொல்றதுக்காக வரல, நீ இந்த மைக்ரேட்டர் ரூட்லேருந்து ஏன்டா இந்த பக்கம் வந்த, ஒழுங்காக உன் ஏரியாக்கே திரும்பி போயிரு அப்படின்ற மாதிரி அதை துரத்தி விடுறதுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நெக்ஸோட அந்த ஒரு மைக்ரேட்டரி ரூட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் தான் குறுக்கு தலையிட்டு அதோட மைக்ரேட்டரி ரூட்டையே மாற்றி விட்டாங்க. அதை திரும்ப அதோட ரூட்டில் அனுப்பி விட்றதுக்காக தான் காஜிலா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ காஜிலா இங்கே வந்து அதை திரும்ப அதோட மைக்ரேட்டரி பாத்திலேயே தள்ளி விட்டுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா திரும்பி போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம எலியன் எதிர்பார்த்தாருன்னா அது வந்துட்டு காஜிலாவை கொல்லும் அப்படின்னு, காஜிலா வந்துட்டு டைட்டன்ஸை கொல்லுன்ட்டு. பட் ரெண்டுமே நடக்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காஜிலாக்கு நம்மளை விட டைட்டன்ஸை பற்றி அதுக்கு நல்லா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி மில்லியன் கணக்கான வருஷங்களாக வாழ்ந்தது, கிங் ஆஃப் டைட்டன்ஸ் சும்மாவா? ஸோ அதுக்கு எல்லா டைட்டன்ஸ் பற்றி தெரியாதா? அதோட மைக்ரேட்டரி பார்த்தேன்னா ஒழுங்காக வந்த ரூட்லேயே திரும்பி போயிரு அப்படின்ற மாதிரி அதை துரத்தி விட்டு வந்திருக்காப்ல. ஸோ காஜிலா ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ அந்த ஆர்டருக்கு குறுக்கு எது வந்தாலும் அது போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக டைட்டன் எக்ஸ் ஆர்டரை மீறலை, அதை வந்துட்டு மனுஷங்க தான் மீற வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா காஜிலா பார்த்துட்டு திரும்ப அதோட ரூட்லேயே அதை திருப்பி விடுறதுக்கு தான் வந்திருக்கு. அண்ட் இப்போ எல்லாருமே சேர்ந்து ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கென்டாரோவும் கேட்டு சேர்ந்து இசபெல்லாவில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இசபெல் டெக்னிக்கலாக கென்டாரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷனுக்கு ஒரு லீடுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நடத்துறவாக தான், ஆனால் நீ தான் முன்னாடி நிற்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் கென்டாரோவை முன்னெடுத்து ட்ரை பண்ணுறா. லைக் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன நேரத்தில் அப்பா அம்மா இல்லாமல் அந்த ஒரு பேரண்டல் இது இல்லாமல் வளர்த்தவங்க. இந்த மாதிரி ஒருத்தி குறுக்க வந்துட்டான்றதுக்காக அவளை பார்த்தா ஒதுக்கி வச்சுட்டாங்கன்ற மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள மைண்ட் செட் இருந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இசபெல் எனக்கு என்னமோ அவள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது, மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா கென்டாரோவை. அண்ட் இப்போ இந்த டைட்டன் எக்ஸோட எக்கை வச்சு டைட்டன் எக்ஸ் அந்த இடத்துல லூர் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் மண்டியை ஒரு பிஸ்னஸாக மாற்ற பிளான் தான் அவளுக்கு இருந்துட்டு இருக்கு. லைக் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி, இதனோட போர்ட்டபிள் டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்மளால் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இங்கேருந்து ஒருத்தவங்களை ஃபியூச்சருக்கு அமைச்சு அவங்கள குணப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸாக மாற்ற பிளான் தான் வந்துட்டு இருக்கா. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மண்டி நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, ஆக்சஸ் மண்டியில் ஒரு நாள் அப்படின்றது பூமியில் ஒரு வருஷன்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கேட்கவே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 மாதம் தான் அந்த ஆக்சஸ் மண்டிக்குள்ள இருந்திருப்பாங்க. பட் பூமியில் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் 50 வருஷத்துக்கு மேலே ஓடி இருக்குன்ற மாதிரி மெஷர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அத்தனை வருஷங்கள் போயிருக்கு அப்படின்ற போது இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபியூச்சருக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. பாஸ்ட்டுக்கு இது எப்படி வேலை செய்யுமா அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட காட்டல. லைக் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி நம்ம லீஷா பேசுகிற மாதிரி காட்டியிருந்தாலும் அது நிறைய குழப்பங்களை தான் ஏற்படுத்துது. ஸோ ஒரு ரேடியோ கான்டாக்ட்ன்றது தான் அங்கே கிடச்சிட்டு இருக்கு. இவங்க டேரெக்டாக போய் பேசி கான்டாக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை இது டைம் ட்ராவல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை அவங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மகிட்ட மென்ஷன் பண்ணலை. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துட்டு இருக்கு. டைட்டன் எக்ஸ்குள்ள இருக்கிற ட்ராக்கரை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோரா டீம்னு ஒரு டீமோட அந்த ஸ்கல் ஐலாண்ட் தீவுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த தீவு டேஞ்சர்ஸ் ஆனது தெரிஞ்சு தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே தான் பல பேர்த்தையுமே அங்கே மாஸ்டர்ஸ் போலாம் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அண்ட் கேக்கோ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சஸ் பண்ணி அந்த ரிஃப்ட் போர்ட்டல் இருந்துட்டு தான் இருக்குது. அதை தான் இத்தனை வருஷமாக நம்ம பில் ரெண்டை தேடிட்டு இருந்திருக்காப்ல. பில் ஏன் அதை தேடி இருக்கணும், அதை தேடி தான் நம்மளுங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த மேப்பில் ஒரு இடத்தையுமே நோட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் 1958 அக்டோபர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த டேட்டில் நடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் பேப்பர் நியூ கினியில் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான்குள்ள அந்த ரிஃப்ட்டுக்குள்ள நம்ம கேட்க வந்ததுக்கப்புறம் பில் ரெண்டை உடஞ்சிடுவார். அவர் உடஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது கேட்க திரும்ப வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பல வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோபெல்லாம் நம்ம சுசுகிட்டேருந்து வாங்கி அதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ட்டுக்குள்ளெல்லாம் அதை அமுச்சு விட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத அவரோட பிளான் வந்துட்டு இருக்கு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நிறைய பேசஸ்லாம் சூஸ் பண்ணி இந்த இடத்துல ரிஃப்ட் இருக்கு, இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் சப்ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இதெல்லாம் கனெக்ட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தியரி வச்சிருந்திருக்காரு. அந்த தியரி பார்த்தீங்கன்னா ஒன்று டேரெக்டாக அவர் ப்ரூவ் பண்ண முடியல, அதுக்காக தான் ஸ்கல் ஐலாண்டே வந்திருப்பார். இது ஒரு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லேட்டரான் வந்து நம்ம லீஷாவும் கேட்கவும் ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ப்ரோப்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த ப்ரோப்ஸ்குள்ளே நம்ம கேட்கோக்காக எழுதின லெட்டர்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ உலகத்தோட ஒவ்வொரு முறையும் ரிஃப்ட்லையும் போய் அவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோபை வச்சுட்டு வந்திருக்காரு. வச்சுட்டு வந்ததை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் செக் பண்ணலாம், இதுதான் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் அப்படி வரும்போது தான் ஸ்கல் ஐலாண்ட் சமயத்தில் நம்ம ஸ்கல் ஐலாண்ட் படத்தில் பார்த்துட்டு போல பில் ரெண்டா அங்கே வந்து இறந்துருப்பார். ஸோ இந்த இடத்த வந்து அவர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெக்னிக்கலாக அவர் இறந்துட்டார். அண்ட் பில் ரெண்டா இறந்த அந்த இடத்தையுமே இவங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட கேமரா அங்கே பார்த்துட்டு இங்கே தான் செத்தான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
லைக் பில்ட்ரண்டா பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி அபேண்டன் பண்ணிட்டாரு, ஹிரோஷி விட்டுட்டு வந்துட்டார் மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சுசுகியுமே கூட இழந்த ஃபேமிலி நினச்சி இருக்கிற ஃபேமிலியை விட்டுறாரு அப்படி மெஷர் பண்ணியிருப்பாரு. ஸோ தனக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி ஹிரோஷி விட்டுட்டு வந்துட்டு தான் நினச்சிருந்துருப்பாங்க. பட் டெக்னிக்கலாக அவர் விட்டுட்டு வரல, கேக்கோ எப்படியாவது காப்பாற்றி அவள் முன்னாடி இவனை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வந்திருக்காரு. ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கவே போயிட்டுருக்கு. மனுஷன் ஆந்தி வெளியே பார்த்தீங்கன்னா இறக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ரிஃப்ட்டுக்கு இடத்துக்குமே கடைசியில் வர முடியாமல் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த இடத்து ஏகப்பட்ட ப்ரோப்ஸ் இருந்துகிட்ருக்கோம். உலகத்தோட ஒவ்வொரு மூலையில் இருக்கிற அந்த ஒரு ரிஃப்ட்டுக்குள்ளேயுமே அவர் இந்த ப்ரோப் வச்சுட்டு வந்திருப்பாரு. அது எல்லாமே டேரெக்டாக இந்த ரிஃப்ட்டு கூட தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு சென்ட்ரல் சப்ஸ்டேஷன். அது ஸ்கல் ஐலாண்ட் தான் இருக்குன்றது நமக்கு வில்ட்ராண்டாக்கு எப்படி தெரிஞ்சு தான் இங்கே வந்து செக் பண்ண பார்த்துருக்காப்ல. பட் பாவம் மனுஷன் அதுக்கு முன்னாடியே செத்துட்டாரு. இப்போ அதோட வேல்யூ தெரியுதுங்க. லைக் இதை பார்த்துட்டு நம்ம ஸ்கல் ஐலாண்ட் படத்தை பார்க்கும்போது அந்த பில்ட்ராண்டா கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும்ல. அந்த ஒரு சிம்பத்தி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைன் ஸ்ட்ராங்லன்ற மாஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. எங்கே போனாலும் கூட வந்து அந்த சேவ் பண்ணுற டீம் சோல்ஜர்ஸ் தான் எங்கே போனாலும் செத்துக்கிட்டு இருக்காங்க. மெயின் கேரக்டர்லாம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பாவலவங்க அண்ட் அவங்க கோவப்படுறதுலேயும் அந்த தப்புமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட் கேண்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் இருந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல கேட்ட வந்துட்டு நீங்கள் இருக்க வேணா வெளியே போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அமுச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா அதில் அவளுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. டைட்டன் எக்ஸல் லூர் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருப்பா. அண்ட் காங் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டரில் ஸ்கல்கிராலரோட ஒரு சவுண்டை ஃபேக்காக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதை வச்சு சண்டை போட வச்சுருந்துருப்பாங்க. அதை வச்சு காங்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. காங்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அதை தேடி போயிட்டுருக்கோம். ஏன்னா ஸ்கல்கிராலர்ஸ் அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கொண்டு அந்த ஸ்கல்கிராலர்ஸ் தான் அந்த ஒரு கோவத்தில் ஸ்கல்கிராலர்ஸை கொள்றதுக்காக தொடர்ந்து அதை பற்றியாக வேட்டையாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் டைட்டனெக்ஸை கொண்டு வந்து அதை செடேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இவங்க பிளான். அந்த முட்டையுமே அப்படியே டைட்டனெக்ஸ் வந்து பார்த்துரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த காங்கை கொள்றது தான் இவங்க பிளானாக வச்சிருக்காங்க. லைக் அந்த பக்கம் எப்படி நம்ம லீஷா வந்து காஜிலாவையும் டைட்டனெக்ஸையும் சண்டை போட விட்டு ரெண்டுத்தில் ஒன்று சாக வைக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அதே மாதிரி இங்கே காங்கையும் இந்த டைட்டனெக்ஸையும் சண்டை போட விட்டு காங்கை கொள்றது தான் இவங்க பிளானாக வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்சஸ் மண்டிக்குள்ளே போர்ட்டல் யூஸ் பண்ணாங்கன்னா காங்கதுக்கு தடையாக இருக்கும்ல. ஸோ அப்படி தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காங்கை பற்றியாக கொள்றதுக்காகவே டைட்டனெக்ஸ் வர வச்சிருக்காங்க. அதோட உடம்புக்குள்ளே நிறைய சென்சர்ஸ்லாம் இன்பியூஸ் பண்ணி அதை பற்றியாக பயங்கரமாக அக்ரெஷன் ட்ரிகர் பண்ணி காங்கை கொல்ல வைக்கிறது தான் இவங்க பிளானாக இருந்துட்டு இருக்கு. காங்கை கொள்றது நீ பிளான் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டாரோ கேட்கும்போது ஆமாம் நான் சொல்லியிருந்தா நீ ஒத்துருக்க மாட்டேன், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஒரு நாசாக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி இந்த இடத்துல நீ அப்படி மாதிரி சொல்லி இதெல்லாம் பேசி அவனை மண்டையை கழுவி இங்கே வச்சுருந்துருப்பா. அண்ட் கேட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆகி அந்த இடத்துக்கு வந்து கோராக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு வாங்க, அவங்க அந்த இடத்துல டைட்டனெக்ஸ் அட்டாக் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மாதிரிலாம் சொல்லி ஒரு வழியாக அவங்க டைட்டனெக்ஸுமே செடட் பண்ணி அதோட உடம்புலேருந்து அந்த அக்ரஸாசியுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி வந்துட்டாங்க. அண்ட் அதோட உடம்புலேருந்து அந்த பழைய லீஷா வச்ச அந்த ஒரு ட்ராக்கரையுமே அப்படி அவங்க தேடி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களால ட்ராக் பண்ண முடியல. அண்ட் டைட்டனெக்ஸ் எழுந்ததுக்கப்புறம் அதோட பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த அக்ரெசாஸ் யூஸ் பண்ணி அது இன்னும் 10 டைம் அக்ரெசிவாக மாற்ற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. காங்க அதை சவுண்டை கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்காக தேடி வர மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. காங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் ஐலாண்டுக்குள்ள ஸ்கல்கிராலர் சவுண்டுறது ஃபேக்குன்றது எப்படியோ அதுக்கு தெரிஞ்சு இப்போ அது டைட்டனெக்ஸ் இருக்கிற பக்கம் திரும்புகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் கேட்கவும் பில்ட்ராண்டோ எப்படி அந்த ரிஃப்ட் பக்கம் அதை வரைக்கணும் அப்படின்னு பார்க்க நம்ம கேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த முட்டை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறா. கென்டாவருமே அங்கே வந்துடுறான். இதை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படியாவது அதை இடத்துக்கு கொண்டு போயிடணும். அப்போ அந்த விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அப்பா கண்டிப்பாக நான் திரும்ப கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கென்டார் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு காங்குக்கோ டைட்டனெக்ஸ்க்கோ என்ன நடந்தாலும் கவலை இல்லை, அப்பா அவனை திரும்ப கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நம்மளால் அவனை காப்பாற்ற முடியும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கேட் முழிக்கிறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்திருக்காங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இந்த டைட்டன்ஸ் மாஸ்டர் ஃபைட் எல்லாம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம டைட்டன்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டைட்டன்ஸை விட இந்த மனுஷங்க வாழ்க்கை இவங்கள நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். டைட்டன்ஸை கடைசி வரைக்கும் கண்ணில் காட்ட மாட்டாங்க போல் இருக்கு. லெவல் தான் கேஸ் நான் சொல்ல வந்து அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்ததில் நம்ம பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் பை பை.